கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் தேவன் இருக்கிறார், எப்போ வேணால் நான் அவர்கிட்ட போகலாம் இயேசுவின் மூலமாய். நான் எப்படி இருந்தாலும் சில நாள் நான் நல்லா வாழ்கிறேன், சில நாள் நான் அவ்வளோ நல்லா வாழ்கிறதில்ல. ஆனால் அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக பாவமானார், சாபமானார். ஆகவே நான் தைரியமாக எப்போ வேணால் போகலாம், என்ன வேணால் அவர்கிட்ட கேட்கலாம். இப்படி தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும் பாருங்கள். ஆகவே நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு என்ன தேவை? இன்றைக்கி என்னங்க தேவை? வேலை தேவையாங்க? கல்யாணமே ஆக மாட்டேங்குதா? என்னங்க தேவை உங்களுக்கு? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்கள் சார்பில் இருக்கிறார், உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் எப்படா அவர்கிட்ட வந்து தைரியமாக கேட்டு பெற்றுக்கொள்வேன்னு காத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதே நீங்கள் அதை செய்யலாம். வேறு எதுவும் பெருசாக தேவையில்லைங்க. எனக்கு புரியுது, சில நேரம் சில பிரச்சனைகள்லாம் மீள்றது 100 ஸ்டெப்பு வரணும். 100 ஸ்டெப்பு நடந்தால் தான் மீள முடியும். இவ்வளோ பெரிய கடன்லேருந்து மீள்றது இவ்வளோ லேசில் நடந்துட முடியுமா? அதுக்கு பல காரியங்கள் நடக்க வேண்டியதாக இருக்கும். குடும்ப பிரச்சனை தீர்றது லேசில் நடந்துட முடியுமா? அதுக்கு பல காரியங்கள் நடக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் இன்றைக்கி ஒரு படி எடுத்து பாருங்கள், ஒரு விசுவாசப்படி. நான் தைரியமாக தேவனிடத்தில் போகிறேன், கேட்க போகிறேன், இதை தீர்த்து தார ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க செய்யும். நீர்தான சாபத்திலிருந்து என்னை மீட்டு எடுத்துட்டீர், இந்த சாபத்தை நான் ரிஜெக்ட் பண்ணுகிறேன், நான் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன் என்று சொல்லுங்கள். சாப நிலை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாப நிலைகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன், வியாதியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன், ஏழ்மைத்தனத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன், இந்த குடும்பத்தை கெடுக்கிற இந்த பிரச்சனையை ஏற்றுக்கொள்ள நான் மறுக்கிறேன். இயேசு எனக்காக சாபமானார், ஆகவே அவருடைய ஆசீர்வாதத்தை நான் போய் தைரியமாக எடுத்துக்கொள்ள போகிறேன். நீங்கள் சொல்லி பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள், காரியங்கள் மாற ஆரம்பிக்கும். மெயினாக எதுனா அந்த ஆக்சஸ். அவர்கிட்ட நீங்கள் தைரியமாக போகலாம், கேட்கலாம், அவர் என்ன வேணால் செய்வார்னு தான் போதுங்க. சிலர்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், சில பெரிய மனிதர்கள், அவங்கள்ட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினா போதும், எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். ஆனால் அவங்கள பார்க்கறது தான் பெரிய விஷயம் இல்லை. சிலர் ஆட்கள் இருக்காங்க, அவங்க பவர் அப்படி, அவங்க இறக்கம் அப்படி. அவங்கள ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை தீந்துடும். ஆனால் பார்க்க தான் முடியல. அவங்க கீழே இருக்கிற ஆட்களும் சில நேரம் நம்மளுக்கு தடை பண்ணிகிட்டு இருப்பாங்க, பார்க்க முடியாமல் என்னத்தையா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சிலர் பாருங்கள், தேவனுக்கு கீழே இருக்கிற ஆட்களோடையே மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, தேவ மனிதர்களை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லைங்க. உங்களுக்கு தேவனே இருக்கிறார், தைரியமாக அவர்கிட்ட போகலாம். நீங்கள் இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை, யாருடைய ஒத்தாசையும் தேவையில்லை. நேராக அவர்கிட்ட போகலாம். இயேசு, ஒரே வார்த்தை தான். எப்படி போகிறேன்? இயேசு. எப்படி வந்த? யாரை கேட்டு வந்த நீன்னு? உனக்கு என்ன தகுதி இருக்குது? இயேசு, சிலுவை. இதை சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக வரலாம். என்ன வேணால் கொஞ்சம் பெருசாக கேட்டு பாருங்களேன். இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். தயவுசெய்து எழுந்து நிற்போம்.